ஆகஸ்ட் 4ஆம் தேதி தமிழக அரசின் திருத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதன் மீதான விவாதங்களும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் விஜய் சில நாட்களுக்கு முன்பு ஊழல் தொடர்பான கோப்புகள் என் டேபிள் மீது உள்ளது, உரிய காலம் வரும்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தார். அது உண்மையாக இருந்தால் ஏன் உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துகிறார்? ஜோசியர் கூறினால்தான் திறப்பாரா என்று பேசியிருந்தார். இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க? எதற்காக காலம் தாழ்த்துறீங்க? இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதற்கு பதிலளித்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், அந்த கோப்புகள் உரிய காலம் வரும்போது நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஜோசியர் கூறி மஞ்சள் துண்டு அணிந்த கதையெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று கூறியிருந்தார். ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அதனால எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவரங்களும் செய்ய தெரியும், எதை எப்போ எடுக்கணும் என்னன்னு தெரியும். எல்லா துறைகளிலும் எப்பெல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு எல்லா துறையிலும் எடுத்துட்டு வருது. அமைச்சர் நிர்மல்குமார் குறிப்பிட்டது, மறைந்த முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதியை தான் என்று விவாதம் எழுந்தது. உண்மையில் கலைஞர் கருணாநிதியின் அடையாளமாகவே மாறிப்போன மஞ்சள் நிற சால்வையை அவர் அணிந்ததற்கான காரணம் என்ன? அமைச்சர் நிர்மல்குமார் கூறியது போன்று ஜோதிடர் கூறியதன் பேரில்தான் அவர் மஞ்சள் சால்வை அணிய ஆரம்பித்தாரா என்று பலரும் இணையத்தில் தேடத் தொடங்கினர். இந்நிலையில் திமுகவினர் கலைஞர் கருணாநிதி மஞ்சள் நிற சால்வை அணிந்ததற்கான காரணத்தை வெளியிட்டுள்ளனர். அந்த பதிவில் கலைஞரின் கடிதங்கள் என்ற புத்தகத்தில் ஏற்கனவே தனது மஞ்சள் நிற சால்வை குறித்து விவாதங்கள் எழுந்தபோது கலைஞர் கருணாநிதி தனது தொண்டர்களுக்கு அது குறித்து விளக்கமளித்து கடிதம் எழுதியதாக கூறப்படும் பக்கங்களை பதிவிட்டுள்ளனர். அந்த புத்தகத்தில் தனது வலது கன்னத்தில் மாம்பெஞ்சு அளவுக்கு ஒரு வீக்கம் ஏற்பட்டதாகவும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகியதால் மருத்துவரிடம் சென்று சிகிச்சை மேற்கொண்டதாகவும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது வலது கன்னத்தில் உமிழ்நீர் சுரப்பியுடன் இணைந்துள்ள மெல்லிய நரம்பு குழாயில் வெடிப்பு ஏற்பட்டதால் அதன் காரணமாக உமிழ்நீர் தேக்கம் ஏற்பட்டு இந்த வீக்கம் ஏற்பட்டதாகவும் தொண்டை பகுதியில் அறுவை சிகிச்சை செய்து சரி செய்யலாம் என மருத்துவர்கள் தெரிவித்ததாகவும் அந்த அறுவை சிகிச்சையால் பேசுவதில் பாதிப்பு ஏற்படலாம் என கூறியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் வீக்கம் குறைந்து கொண்டு வந்த நிலையில் மருந்து மூலமே இதனை சரி செய்யலாம், ஆனால் தொடர்ந்து கழுத்து பகுதியை கதகதப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் கதர் துண்டுக்கு பதிலாக கம்பளி போன்ற சால்வையை அணிந்து கொள்ளுங்கள் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியதாகவும் அதன்படி சில நாட்கள் சால்வை அணிந்ததாகவும் தான் முதன்முறையாக அணிந்த சால்வை மஞ்சள் நிறத்தில் இருந்ததால் அது தனக்கு நன்றாக இருப்பதாக பலர் தெரிவித்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மஞ்சள் சால்வையையே அணியும்படி பலர் கேட்டுக்கொண்டதாகவும் அதன் அடிப்படையிலேயே தான் எப்போதும் மஞ்சள் சால்வை அணிந்து வந்ததாகவும் அந்த கடிதத்தில் கலைஞர் கருணாநிதி தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. சட்டப்பேரவையில் விவாதமான மஞ்சள் சால்வை குறித்த கருத்துகளால் மீண்டும் கருணாநிதியின் மஞ்சள் நிற சால்வை குறித்த விவாதம் அரசியல் களத்திலும் இணையத்திலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது.